விடாமுயற்சி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அந்த படத்தினுடைய கதாநாயகனான அஜித்துக்கும் இடையே நல்ல புரிதல் இருக்குது. எஸ் அதே மாதிரி தயாரிப்பாளரோட உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் எஸ். இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி எதனால் இவ்வளோ செய்திகள் வெளியில்? எனக்கும் அதுதான் சார் தெரியல. ஐ டோன்ட் நோ வை. ஏன் இந்த கேம்பெயினை நடத்துனாங்க, ஏன் இந்த ஒரு விலிஃபிகேஷன் நடந்தது எல்லா காலகட்டத்திலையும் எல்லா காலகட்டத்திலையும் அது ஆரம்பித்த நேரத்துல இருந்தே என்னை பற்றி சொல்லப்பட்ட அந்த அவதூறுகளுக்கு மட்டும் நான் வந்து பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் சார். அது அந்த ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து எது ஊற்றுக்கண்ணு எனக்கே புரியல சார், எனக்கு புரியல. ஏன்னா அது வரைக்குமே எனக்கு வந்து ஒரு நல்ல பேர், தப்பாக யாரும் பேசுறது இல்லை. எனக்கு திடீர்னு ஆரம்பித்தாங்க. அண்ட் இது ஆரம்பிக்கப்பட்டது வந்து வாஸ் நாட் பேஸ்ட் ஆன் ட்ரூத், பியோர் அவதூறு. அண்ட் பட் அஜித் சார் இது ஏற்கனவே சொன்னார். நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் நாங்கள் சாதாரணமாக கான்வர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், யாரெல்லாம் உங்களை தூக்குனாங்களோ அவங்களே உங்களை மிதிப்பாங்க பாருங்க. நான் அவர் பட்டிருக்காரு. அவர் சொல்கிற நிறைய வார்த்தைகள் அப்படியே நடக்கும். அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். அவர் சொல்கிற நிறைய வார்த்தைகள் அப்படியே நடக்கும். ஸோ இதை அவர் சொன்னார். இதை அவர் சொன்ன போது கூட நான் இது பெருசாக எடுத்துக்கல. பட் கொஞ்ச நாள்லேயே அது ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா, மகள் திறமையே கிடையாது அப்படின்னாங்க. வேற டைரக்டர் தான் வரப்போறாரு, நான் சாரை பார்த்து சார் பண்ண மாட்டார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து மகிழுக்கும் அஜித்துக்கும் செட் ஆகாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து படம் ட்ராப்னாங்க. இப்படி தொடர்ச்சியாக ஒரு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க.